மதுரை தெற்கு மாவட்டம் மகளிர் அணியாக இருந்து இப்போ நான் அந்த போஸ்டிங்கில் இருந்து இப்போ எடுத்துட்டு இப்போ வேறு ஒரு முத்துலட்சுமி லேடியை போட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் இருந்து முத்துலட்சுமின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லிட்டே இருப்பார். நானும் கேட்பேன், ஏனே அவங்களையும் வந்துட்டு விசாரிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது, இல்லை அவங்களும் முக்கியம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக முதல்ல அமைப்பாளர், அப்புறம் இணை அமைப்பாளர், அப்படி வரிசையாக வரும். எனக்கு கீழே ஒருத்தவங்கள நான் போட்டிருந்தேன். ஆனால் அவங்கள எடுத்துட்டு முத்துலட்சுமி கேண்டிடேட்டை தான் நான் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாமல் தலைமையில் அவங்க நேம் கொடுத்துருந்தாங்க. அது ஏன்னு கேட்டதுக்கு நீ யார் அதை கேட்கன்னு ஒரே சண்டை. நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஏன்னா அந்த இன்னொரு கேண்டிடேட் என்கிட்ட கேட்குறாங்க, என்னைய தானே போட்டிருந்தீங்க, அப்புறம் நீங்கள் அவங்கள போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேஸ்ட் பார்க்குறாரா வைக்கிறாரா? கேஸ்ட் பார்க்குறாங்க வைக்கிறாங்க, நீயே பாரு, ஒன்னையும் தூக்கிட்டு கடைசி முத்துலட்சுமியை தான் போடுவாங்க கேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது அப்படின்னாங்க. நான் அவர் அந்த மாதிரிலாம் கிடையாது, அப்படியெல்லாம் போட மாட்டார் அப்படின்லாம் சொல்லி அவருக்குன்னு நான் அவ்வளோ சப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஃபாத்திமா ஹனியா, அப்புறம் யோகானந்தன்னு சொல்லிட்டு 2 பேரும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான். அவங்கள நாங்கள் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்தது கட்சியில் தங்கப்பாண்டியன்கிட்ட. அவர் கேட்பார், யாராவது நல்ல ஆளுங்க இருந்தால் எங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரோ கொடுங்க, உள்ளே நீங்கள் இழுத்து விடுங்க, ஏன்னா நீங்கள் நல்ல வசதியானவங்களை நீங்கள் இழுத்து விட்டாதான் நானும் வளர முடியும், நீங்களும் வளர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள நான் உள்ளே இழுத்து விட்டு அவங்கக்கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட்டை வாங்கி, எங்ககிட்ட பல்க் அமௌண்ட்டை வாங்கி, என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னால் கூட நகை விற்றாது எனக்கு கொடு. நானும் சொல்லுவேன், நகை மட்டும்தானே இருக்குது, அதை விற்க முடியாது, என் கையிலும் காசு இல்லை, இல்லாத நேரத்தில் நான் எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு. அது என்ன பண்ணியோ எதை விற்பியோ எனக்கு தெரியாது, எனக்கு தேவை காசு, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, வண்டிக்கு டியூ கட்டணும், அதுக்கு டியூ கட்டணும்னு சொல்லிட்டு கேட்பாரு. வேறு வழியே இல்லாமல் அவரும் எல்லாருமே அவரை ரவுடின்னு சொல்லிட்டு ஃபேம் பண்ணி வச்சதுனால எங்களுக்கு பயம். பணம் கொடுக்காம போய் எங்களுக்கு உயிருக்கு ஏதாவது ஆயிருமோ சொல்லிட்டு அந்த பயத்திலேயே நாங்களும் சரி நகை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நகை அடகு வச்சு அவருக்கு ஒரு அமௌண்ட்டை நாங்கள் மாதம் கொடுத்துட்டே இருந்தோம். அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஹனியா யோகானந்தன் சொல்லிட்டு அவங்க ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லவும் என்னை இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க. தங்கப்பாண்டி இன்வெஸ்ட் பண்ண, உனக்கு ஒரு அமௌண்ட் வரும், அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எனக்கும் கொடு அப்படின்னு கேட்டார். நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன், என்னடா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா என் கையிலையும் காசு கிடையாது, என்னோட இடம் மட்டும்தான் இருக்காது, என்னோட இடத்தனா அவ்வளோ அமௌண்ட் வராது. எங்கள் அம்மா ரொம்ப சென்டிமெண்ட்டாக அவங்க சுயமாக சம்பாரித்து ரொம்ப வேர்வை சிந்தி வாங்கின இடத்த தான் வச்சு நான் 16 லட்சம் நான் கொடுத்தேன். 16 லட்சம் கொடுத்து அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும், ஒரு வட்டி மாதிரி நான் தரேன், அதுலேருந்து எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுன்னு சொல்லி சொன்னார். அவங்கள்ட்ட காசு கொடுத்து இப்போ வரைக்கும் எனக்கு அதுக்கு சரியான ஒரு வட்டி வரல. நான் இவங்களை நம்பி நான் அடகு வச்சு காசு கொடுத்தா அதுக்கு வட்டி கட்டணும்ல, அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் நான் ஏன் நகையை விற்று ஒரு தடவையும் ப்ரூஃபும் இருக்குது, என் இடத்த விற்ற ப்ரூஃபும் இருக்குது, வட்டி கட்டின நகையை விற்ற ப்ரூஃபும் இருக்குது. அதை விற்று ஒரு தடவை வட்டி கட்டி இப்படியே தான் எனக்கு போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் என்னால் முடியலை, சூசைட் அட்டன் பண்ணேன். ஆனால் சூசைட்ன்றதை சொல்லிக்கலை, ஏன்னா ரொம்ப தெரிஞ்ச டாக்டர்னால அவங்க எங்களை காப்பாற்றிட்டாங்க. அதோட தான் நானும் இப்போவும் இருக்கேன். இதுக்கு மேலேயும் எனக்கு வர வேண்டிய பணம் வரலை. ஏன்னா என்னால் அப்பா எல்லாமே நாங்கள் வளர்ந்துட்டோம். எங்கள் அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான், எங்கள் அம்மாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான். எங்கள் அம்மா கமிஷன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. எனக்காக என் ஒருத்திக்காக தான் எங்கள் அம்மா வேறு கல்யாணம் கூட பண்ணாமல் ஒரு பொம்பளையாக இருந்து என்னை எங்கள் அண்ணனையும் வளர்த்து இவ்வளோ தூரம் ஆளாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு நான் இதுவரை எதுவும் செய்யலை. இப்போ இந்த லேண்டு போச்சு அப்படின்னா நான் எங்கள் அம்மா இருக்காங்களோ இல்லையோ நான் உயிரோட இருக்க மாட்டேன், இதோட நான் செத்துருவேன். எனக்கு இதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்படி நான் செத்தாதான் மற்ற குடும்பத்துக்கும் ஒரு விடிவு காலம் வரும்னா நான் இந்த நிமிஷமே சாகிறதுக்கு நான் ரெடி தான். தயவு செஞ்சு எனக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை வாங்கி கொடுத்துருங்க, உங்களுக்கு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அது போக நான் ஐஃபோன் வேற வாங்கி கொடுத்துருக்கேன் தங்கப்பாண்டி பையனுக்கு, சஞ்சய்க்கு. அது போக உங்களுக்கு நான் நிறைய காசும் கொடுத்துருக்கேன். எனக்கு இப்போ நான் அந்த இதுக்கு வட்டி கட்ட முடியாமல் நீங்கள் இப்போ கூட iPlanet போய் நான் அந்த ஃபோன் வாங்கி கொடுத்த அந்த நம்பர் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் நாங்கள் வட்டி கட்ட முடியாத அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்.
இப்போ வட்டி கட்டலாம் நான் எங்களுக்கு ஃபோன் போட்டு எங்களை அசிங்கப்படுத்திடுவோன்னு வீட்டுக்கு வரோம். இப்போ நான் என்னதான் நான் பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியல. தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றி விடுங்க, இல்லை நாங்கள் செத்து போயிடுறோம்.